உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாதம். இது வரைக்கும் 3 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 4ஆம் பகுதி. மாமா பூபதி சூர்யாவிடம் பேசி சென்ற பிறகு சிறிது நேரம் அங்கேயே மாடியில் இருந்த சூர்யாவுக்கு ஃபோன் வர எடுத்து பேசினான். ஏய், நிஜமாவா? நீ எப்போ அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்த? சரி, நாளைக்கு காலையிலே நான் உன்னை வந்து பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக மாடிப்படியை விட்டு கீழே இறங்கி தன்னுடைய அறைக்குள் சென்று உறங்க ஆரம்பித்தான் சூர்யா. மறுநாள் காலை ஒரு விடியற்காலை பொழுதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருந்த ஒரு பொண்ணை போய் கட்டி அணைத்து கொண்டு, ரீனா எப்படி இருக்க, பார்த்து எவ்வளோ நாளாச்சு என்று அவளிடம் பேசினான் சூர்யா. அவளும் அவனிடம் பேசிக்கொண்டே சூர்யாவை இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டு, 1 வார லீவில் நான் அமெரிக்காலேருந்து வந்திருக்கேன், நீ என் கூட தான் இந்த 1 வாரமும் இருக்கணும், சரியா சூர்யா என்று கேட்டாள். சூர்யாவும் கண்டிப்பாக, நீ வந்த பிறகு உன்னை விட்டு நான் எப்படி பிரிஞ்சு இருப்பேன் என்று சிரித்து கொண்டே கூறினான். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊர் சுற்றி எத்தனை நாள் ஆச்சு என்று அவள் சூர்யாவிடம் சொன்னாள். உடனே சூர்யா, அது சரி, ஏற்கனவே நான் 1 வாரம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு 1 வார லீவை நான் எடுத்துட்டேன். திரும்ப லீவெல்லாம் எடுக்க முடியாது. நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறதா இருந்தால் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே தான் உன்னை வந்து நான் சந்தித்து பேச முடியும். ஒன்று பண்ணலாம், அக்கா கிட்டே நான் கேட்டு பார்க்குறேன், அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு உன்னை என் வீட்டுக்கே வர வச்சு நான் உன் கூட என் வீட்டிலே நம்ம 2 பேரும் சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு நான் ஜாலியாக ஊரை சுற்றலாம். சரி, நீ இப்போது எங்கே தங்கியிருக்க, உன் பழைய வீட்லையா என்று கேட்டான் சூர்யா. இல்லை, நான் இப்போது ஒரு ஹோட்டலில் தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். அங்கே என்னுடைய பழைய வீட்டுக்கு போனால் எனக்கு எங்கள் அம்மாவோட ஞாபகம் வரும்னு நான் அங்கே போகலை என்று கூறி கண் கலங்கினாள் ரீனா. சரி, அப்போது நான் என் அக்கா கிட்டே பேசிவிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சாயந்தரமா நீ எங்கே இருக்கிறேன்னு சொல்லு, நானே உன்னை வந்து அழைச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகிறேன். இப்போது எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் மறுபடியும் உன்னை பார்த்து பேசுகிறேன். அது வரைக்கும் நீ ஏதாவது எங்கேயாவது போயிட்டு வரதா இருந்தால் போயிட்டு வா என்று சொல்லிவிட்டு, சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லி எழுந்து சென்றான் சூர்யா. ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு மாலையில் தன் வீட்டிற்கு போய் அக்கா பூர்ணிமாவை பார்த்து ரீனா வந்திருக்கிறா என்ற விஷயத்தையும் அவன் நம்ம வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவிடமே பர்மிஷன் கேட்க ஆரம்பித்தான். என்னடா சொல்கிற, ரீனாவை இங்கே நம்ம வீட்டில் தங்க வைக்க போறியா? டேய், அவள் வசதியானவடா, நம்ம வீட்டில் வந்து எப்படி தங்குவா என்று பூர்ணிமா சந்தேகமாக கேட்க, நான் சொன்னால் அவள் கண்டிப்பாக கேட்பான். இப்போ நீங்கள் உங்கள் சம்மதத்தை மட்டும் சொல்லுங்க அக்கா, எனக்கு அது போதும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்குள் சென்றான் சூர்யா. என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று பூபதியை பார்த்து விஷயம் சொல்லி பூபதியிடம் பூர்ணிமா கேட்க, இதை பார் பூர்ணிமா, இது உன் தம்பியோட வீடு. உன் தம்பியும் தங்கச்சியும் 2 பேர் இங்கே தனியாக இருக்காங்கன்னு சொல்லி தான் நாம் இந்த வீட்டில் நம்ம குடும்பத்தோடு வந்து தங்கி இருக்கோம். நீயாச்சு உன் தம்பியாச்சு, இதில் என்ன சம்மந்தப்படுத்தி நீ எதுவும் பேசி தலையிடாத, சரியா என்று சொல்லிவிட்டு, என்ன பசங்களா, சாப்பிட்டீங்களா, போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, அப்பா பின்னாடியே வரேன் என்று தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய அறைக்குள் அனுப்பி வைத்துவிட்டு பூபதி பிறகு பூர்ணிமாவிடம் திரும்பி, இந்த பார் பூர்ணிமா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். உன் தம்பியும் சும்மா பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனும் ரீனாவும் ரொம்ப வருஷமாக பழகிட்டு வர்றாங்க. பேசாமல் அவன் சொன்னபடியே ரீனாவை இங்கே இந்த வீட்டில் 1 வாரம் தங்கவை. அப்படியே நைஸாக அவங்க 2 பேர்கிட்டையுமே பேசி அவங்க 2 பேரோட திருமணத்தையும் நம்ம கையோடு முடிச்சிடலாம் என்று
பூர்ணிமாவிடம் பூபதி சொல்லி கொண்டிருக்கும் போதே சூர்யா வருவதை பார்த்துவிட்டு சரி சரி உன் தம்பி வரான், நான் உள்ளே போகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்குள் சென்றார் பூபதி. சூர்யாவும் என்னக்கா நான் கேட்டதுக்கு நீங்கள் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க, இதில் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா என்று மறுபடியும் கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை சூர்யா, எனக்கு சம்மதம் தான். சரி சரி நீ இப்போ எங்கே அவசரமாக கிளம்பிட்டு இருக்க என்று கேட்க, அதான் நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் இப்போவே ஹோட்டலுக்கு போய் ஹோட்டல் ரூமை கேன்சல் பண்ணிவிட்டு ரீனாவை அழைச்சிக்கிட்டு வரேன், நீங்கள் அவளுக்கு பிடிச்சதை சமைச்சு வைங்க என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு நேராக ஹோட்டலுக்கு சென்று ரூமை க்ளோஸ் பண்ணி ரீனாவை தன்னுடனே அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்குள் நேராக வந்தான் சூர்யா. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? பிருந்தா எப்படி இருக்கேன், நல்லா இருக்கீங்களா என்று ரீனா விசாரிக்க, பதிலுக்கு அவர்களும் ரீனாவை நலம் விசாரித்துவிட்டு அவளை நன்றாக கவனித்து கொண்டார்கள். ஒரு வாரம் ரீனாவும் சூர்யாவும் சூர்யா ஆஃபீஸ் முடிஞ்சு திரும்பி வீட்டுக்கு வந்த பிறகு சாயந்தர நேரங்களில் இருவருமாக வெளியே சென்றுவிட்டு வெகு நேரம் கழித்தே வீடு திரும்பினார்கள். பிறகு சரியாக ஒரு வாரம் கழித்து ரீனா சூர்யாவிடம் ஏர்போர்ட்டில் விடை பெற்று கொண்டு அமெரிக்காவுக்கு சென்றாள். சுப்ரியா 2 வருடங்களில் தன்னுடைய பட்ட படிப்பை முடித்து பட்டமும் வாங்கி கொண்டு வீட்டிற்குள் வந்தாள். இந்த 2 வருடங்களாகவும் அஸ்வினியை பற்றிய எந்த தகவலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதே சமயத்தில் அஸ்வினி என்ற ஒரு பெண் தனக்கு இருந்தாள் என்ற விஷயத்தை ரவிச்சந்திரனும் ராதிகாவும் மறந்தே விட்டார்கள். அவள் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரு ஃபோட்டோ கூட விடாமல் அப்படியே எல்லாத்தையும் போட்டு எரித்தும் விட்டார்கள். அவளை பற்றிய பேச்சை அவர்கள் யாரிடமும் பேசவில்லை. அதே சமயத்தில் சுப்ரியாவிடமும் அவர்கள் பேசுவதையும் விட்டுவிட்டார்கள். சுப்ரியா என்ற ஒரு பெண் தனக்கு இருக்கிறாள் என்பதை மறந்து அவளை திரும்பி பார்க்கவும் இல்லை, அவளிடம் பேசவும் இல்லை. கெஞ்சி அழுது பார்த்த சுப்ரியா பிறகு அப்படியே அழுது பேசாமல் இருந்தே இந்த 2 வருடங்களாக பழகிவிட்டாள். எதுவாக இருந்தாலும் காவியா மூலமாகத்தான் சுப்ரியாவிடம் பேசினார்கள். அக்கா பட்டம் வாங்கிவிட்டாள் அப்பா, இது பாருங்கள் என்று காவியா சர்டிஃபிகேட்டை காட்ட அதனை திரும்பி கூட பார்க்காமல் எதுவும் பேசாமல் எழுந்து வெளியே சென்று விட்டார் ரவிச்சந்திரன். அம்மா நீயாவது பாரேன், அக்கா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கா என்று ராதிகாவிடம் காவியா ஆசையாக காட்ட, ஏய் வேலையாக இருக்கிறேன்னு தெரியுதில்ல, போ அந்த பக்கம் என்று காவியாவை பிடித்து தள்ளிவிட்டாள் ராதிகா. காவியாவும் அழுது கொண்டிருந்த சுப்ரியாவிடம் வந்து, அழாதக்கா, இது தெரிஞ்ச கதை தானே, ஆனால் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், உன்ன மாதிரி நானும் படித்து பட்டம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்ன தன் தங்கை காவியாவை கட்டி அணைத்து கொண்டாள் சுப்ரியா. அவர்கள் 2 பேரும் பேசலைனாலும் என்ன காவியா, நீ என்கிட்ட பேசுகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதே மாதிரி நீ எப்பவும் என் கூட இருந்தால் எனக்கு அதுவே போதும் என்று சொல்லி ஆனந்தப்பட்டாள் சுப்ரியா. 2 நாட்கள் கழித்து வந்த ரவிச்சந்திரனின் அக்கா வழுதேகி அவர்களிடம், எப்படியோ நல்லபடியாக சுப்ரியா பாஸ் பண்ணிட்டான், அதுவே எனக்கு போதும், எனக்கு ஒரு பையன் இருந்திருந்தா சுப்ரியாவை நானே என் வீட்டு மருமகளாக ஆக்கியிருப்பேன், எனக்கும் 2 பெண்கள் தான் பிறந்து விட்டார்கள், அவர்களுக்கும் நான் திருமணமும் செய்து கொடுத்துட்டேன், நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த தரகர்கிட்டயே சொல்லி சுப்ரியாவுக்கும் ஒரு நல்ல வரனா பார்த்து விடுவேன் என்றாள் வைதேகி. அதையே என்கிட்ட கேட்குறீங்க, போய் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லி சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணுங்க, எப்போவோ அவள் கல்யாணத்தை நடத்தியிருக்கலாம், ஆனால் அவள் பட்டம் வாங்கணும்னு அவங்க தானே ஆசைப்பட்டாங்க, அந்த ஆசை இப்போ நிறைவேறிடுச்சுல்ல, இப்போவாது சீக்கிரமாக ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி முதல் வேலையாக அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க, அப்போ தான் எங்கள் 2 பேருக்கும் நிம்மதியாக இருக்கும் என்று கோபமாக பேசினார் ரவிச்சந்திரன். சுப்ரியா தன் அத்தை மடியில் படுத்து அழ ஆரம்பித்தாள். வைதேகியும் சுப்ரியாவுக்கு ஆறுதல் சொன்னாள். காவியா, நான் கோவிலுக்கு போகட்டுமா என்று அம்மா கிட்ட கேட்டு எனக்கு சொல்லு என்றாள் சுப்ரியா. காவியா தன் அம்மாவை பார்க்க,
அருகில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ராதிகா, இது என்ன இந்த 2 வருஷம் இல்லாமல் இப்போ திடீர்னு கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறா என்று கேட்க, நல்லபடியாக பாஸ் பண்ணால் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வருவதாக வேண்டிக் கொண்டேன், அதனால்தான் என்று கூறினாள் சுப்ரியா. சிறிது நேரம் யோசித்த ராதிகா, சரி 2 பேரும் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அப்பா வரத்துக்கு முன்னாடி சீக்கிரமாக வந்துடுங்க என்று அவர்களை அனுப்பிவிட்டு பிறகு அவர்களுக்கே தெரியாமல் அவர்களின் பின்னாலேயே சென்று கண்காணிக்க ஆரம்பித்தாள் ராதிகா. 2 பேரும் அர்ச்சனை தட்டு வாங்கி கொண்டு சாமியை நல்லபடியாக கும்பிட்டு விட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பினார்கள். அக்கா, அம்மாவை நான் கோவிலில் பார்த்தேன் என்று காவியா சொல்ல, தெரியும், நானும் தான் பார்த்தேன், ஆனால் நீ இதை பற்றி அம்மா கிட்ட எதுவும் கேட்காத என்று சுப்ரியா சொல்லிவிட்டு வீட்டிற்குள் செல்வதற்குள் அவர்களுக்கு முன்னாடியே ராதிகாவும் வந்து தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு சுப்ரியா எங்கும் செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே ஜெயில் மாதிரி அடைப்பட்டு கிடந்தாள். ஃபோன் வந்து பேசினாலும் யாராவது வீட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் சந்தேகத்துடன் பார்க்க ஆரம்பித்ததால் ஃபோன் அடித்தாலும் எடுக்காமலேயே இருந்தாள் சுப்ரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய இந்த 4ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்கள் அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.